அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு
நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு 3 கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும், ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த 3 வாழ்வும் நிரந்தரமானதல்ல. காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத் தகாசுர் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து விடை பெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும், ஒரு நபரை தவிர. அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தாலா நேரடியாக உலா விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள்.